அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். உங்களை சந்திப்பதில் ஆனந்தம். இன்றைய ஆத்ம உபதேசம் பேரானந்த சக்தியின் பார்வையில். இந்த தலைப்புடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மை படைத்த, நம்மை இயக்குகின்ற இறைசக்தியாகிய, கடவுள் சக்தியாகிய, பிரபஞ்சம் என்கின்ற பேரானந்த சக்தி. இந்த பேரானந்த சக்தி தான் நான் இயற்கை சக்தி என்று சொல்கின்றேன். நம்மை விட உயர்ந்த சக்தி பேரானந்த சக்தி, பரமாத்மா, பரபிரம்மம் என்கின்ற பேரானந்தம். இந்த பேரானந்த சக்தி தான் அனைத்து ஜீவராசிகளையும் படைத்தது, இயக்குகின்றது. இதோடைய பார்வையில் நாம் புரிந்து கொண்டோமானால் எல்லா வகையான துக்கங்களிலிருந்தும், எல்லா வகையான பேராசைகளிலிருந்தும் விடுதலை அடைந்து பரிபூர்ண நிறைவென்கின்ற ஆனந்தத்தை உணர முடியும். என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பேரானந்த சக்தியுடைய பார்வையிலிருந்து அனைத்தும் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதான் உண்மை. அது நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். மொத்த வாழ்க்கையுமே இந்த மனித பிறவி தந்த இந்த பேரானந்த சக்தியோட நோக்கம் என்னன்னா, அனைத்து செயல்களுமே சரியாகத்தான் நிகழ்கின்றது. நம்மை மீறிய சக்தி நம்முள் ஜீவாத்மாவாக ஆனந்தமாக இருக்கின்றது. இந்த ஜீவாத்மாவை உருவாக்கிய பேரானந்த சக்தியும் பேரானந்தத்தில் தான் இயங்குகின்றது. வாழ்க்கையில் இழப்பு ஒன்று இல்லை, தவறான பாதை ஒன்று இல்லை. அப்ப இந்த தவறான வழிகளும் அந்த இழப்பும் என்பது எதை சொல்கின்றது என்று ஒரு கேள்வி எழும்பலாம். நான் இழப்பதினால் துக்கத்தில் செல்கின்றேன். அது எல்லாம் ஒரு பாடம். அவை அனைத்துமே உள்முகமாக உங்களுக்கு இருக்கும், உள்ளுக்குள் இருக்கின்ற இருப்பை நோக்கிதான் எடுத்துச் செல்கின்றது பேரானந்த சக்தி. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆனந்த சக்தி உங்க கண்ட்ரோல் இல்ல. இதுவே சாட்சி. உங்க பர்மிஷன் எல்லாமே இயங்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்க வாழ்க்கை மட்டும் எப்படி நான் தான் இயக்குகின்றேன் என்கின்ற செயல், உணர்வு சரியாக இருக்கும்? நான் என்ன சொல்ல வரேன் நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்க கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டமான செயல்களும் சூழ்நிலைகளும், உள்ளுக்குள் ஏற்பட்ட பதிவுகளும் சரி, எதிர்கால வாழ்க்கை பற்றிய பயமும் சரி, எதுவானாலும் சரி, அனைத்தும் பேரானந்த சக்தியின் பார்வையில் தான் நடக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உணரப்போவதும் இறுதியாக உள்முகமாக இருக்கின்ற பரிபூர்ண நிறைவென்கின்ற ஆனந்தத்தை தான். அதுல எந்த மாற்றம் இல்லை, எந்த டவுட்டு வேண்டாம்.
எப்படி சபரிமலை செல்கின்ற பக்தர்கள் மாலை போட்டு விரதமிருந்து ஐயப்பனையே நினைந்து பக்தியில் உருகி நடந்து யாத்திரை பண்றவங்க மேல ஏறும்போது காட்டு வழியா நடந்து போகும்போது ஏற்படுகின்ற விஷயங்கள், கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஏன் இந்த மனிதன் இதை தாங்கிக் கொள்கின்றான்? இது யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களே நடந்து மேலே ஏறுறது கஷ்டம்தான். ஆனா, அது எல்லாமே எப்படி ஒரு மனிதன் உணர்வுபூர்வமாக அதை ஏற்றுக்கொண்டு அதையும் கடந்து உத்வேகத்தோடு பக்தியோடு செல்ல முடியும். காரணம், இறுதியில் சென்றடைவது என்ன? அது தெரிந்துவிட்டது. ஐயப்பனை தரிசனம் செய்வதே, அவரை தரிசனம் செய்வதே நிறைவு. ஒரு மனிதன் உள்ளுக்குள் உணர்வது அதுவே. அது தெரிந்து விட்டது. தெரிந்ததனால்தான் விரதம் இருக்க முடிகின்றது, நடந்து யாத்திரை செய்ய முடிகின்றது. எவ்வளவு குளிர் இருந்தாலும் சரி, வெயில் இருந்தாலும் சரி, காலணி அணியாம வெறுங்கால நடந்து போக முடியுது. இது எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மையும் பக்தியும் அதிகரிப்பதற்கான காரணம், இறுதியில் நான் ஐயப்பனை தரிசனம் செய்ய போகின்றேன், அதனால் என்ன கிடைக்கின்றது என்றால் உள்ளுக்குள் ஏற்படுகின்ற பரிபூர்ண நிறைவு. அந்த இருப்பை உணர்வதனால்தான் மீண்டும் மீண்டும் பக்தர்கள் தொடர்ந்து மாலை போட்டு மலைக்கு செல்கின்றார்கள். அப்ப மொத்த வாழ்க்கையுமே எதை நோக்கி செல்கின்றது என்பது தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் நடப்பவை யாவும் நன்மைக்கு என்பது புரிந்துவிடும். வாழ்க்கை எதை நோக்கி போகுது என்று தெரியாதனாலதான் ஏற்படுகின்ற குழப்பங்கள், ஏற்படுகின்ற புரியாத தன்மை. இந்த உதாரணத்தின் மூலம் நான் சொல்வது, உங்கள் வாழ்க்கை பிறந்ததே இந்த பேரானந்தத்தை நோக்கி அடைவதற்காகத்தான். இந்த பேரானந்த சக்தி தான் உங்களை இயக்குகின்றது. நீங்கள் இறுதியில் உணரப்போவதும் பேரானந்தத்திலிருந்து பிறக்கப்பட்ட ஜீவாத்மாவை உணர்வதற்காகத்தான் என்று புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் எதுவும் உங்களை தொந்தரவு செய்ய இயலாது. பேரானந்த சக்தியின் பார்வையில் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. இதை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களை மீறிய சக்தி, நான் என்கின்ற நீங்கள் நினைத்திருக்கின்ற புத்தியை தாண்டி, அகங்காரத்தை தாண்டிய பேரானந்த சக்தி தான் இயக்குகின்றது. பேரானந்த சக்தியின் அரவணைப்பில் தான் நீங்கள் இருக்கின்றீர்கள். உள்ளுக்குள் இருப்பதும் இந்த பேரானந்த சக்தியிலிருந்து பிறந்த ஆத்மா ஆனந்தமே தான் இருக்கின்றது. இதை புரிந்து கொண்டு நிம்மதியாக வாழுங்கள். எல்லா மனிதனும் எதிர்பார்ப்பது நிம்மதியும் நிறைவும் தான். நிம்மதியை தேடுபவன் நிறைவை தேடுபவன்.
இது இரண்டும் சேர்ந்த ஆனந்த உணர்வு. இது ரெண்டையும் சேர்ந்த ஆனந்தம் நான் சொல்றேன். நிம்மதி, நிறைவு, திருப்தி. இதிலிருந்து பிறக்கப்பட்ட மனிதன் இதை நோக்கிதான் நகர்கின்றான். ஏதாவது உங்க வாழ்க்கையில தொந்தரவுகள் ஏற்பட்டா, எங்கும் நிறைந்திருக்கின்ற பேரானந்த சக்தியே தம்மிடம் ஒப்படைத்து விடுகின்றேன் என்று இதை பிரயோகம் செய்யுங்கள். ஏதேனும் குழப்பங்கள் ஏற்பட்டால், ஏதேனும் வலிகள் ஏற்பட்டால், ஏதேனும் பிரச்சனை நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது கண்களை மூடி, எங்கும் நிறைந்திருக்கின்ற பேரானந்த சக்தியே உம்மிடம் இதை ஒப்படைத்து விடுகின்றேன். அக்கணமே அந்த உணர்ச்சி கொந்தளிப்புகளிலிருந்து விடுதலை அடைந்து பரிபூர்ண நிறைவை உணர்ந்து கவனம் பிறக்கும். இது நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். உங்க வாழ்க்கை நீங்க தான் செயல் ஆற்றணும். அது உண்மை. அது எந்த ஒரு டவுட் வேண்டாம். நீங்க தான் யோசிச்சு செயல்படுத்தணும். இந்த வலி, வேதனை, குழப்பம் என்கின்ற உணர்ச்சியுடைய தாக்கங்கள் இருப்பதினால் உங்கள் கவனம் சிதறடிக்கப்படுகின்றது. உங்கள் கவனம் முழுமையாக இல்லாதனால் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளும் சிந்தனைகளும் சரியாக இருக்கப் போவதில்லை. மேலும் மேலும் குழப்பங்கள் அதிகரிக்கின்றது. இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு இம்மிடியட்டான லிபரேஷன் என்கின்ற விடுதலை. மற்றொன்று இந்த பிரபஞ்ச சக்தி எப்படி இதை அழகா பண்ணியிருக்கு அப்படின்னா, இதன் மூலமாக இந்த பேரானந்த சக்தி நோக்கி நகர்வதற்கு உந்து விசையாக இது இருக்கின்றது. தூண்டுகோலாக வைத்திருக்கின்றதே தவிர வேற எக்காரணமும் இல்லை. இந்த பிரபஞ்ச சக்தி தான், இந்த பேரானந்த சக்தி தான் உங்க நோயையோ, குழப்பமான எண்ணங்களையோ, உணர்ச்சி முடிச்சுகளையோ உருவாக்குது. அதுக்கான அடிப்படை காரணம் இந்த பேரானந்தத்தை நோக்கி நகர்வதற்காக, அந்த பேரானந்த சக்தியை நினைப்பதற்காகத்தான் இது செயல்கின்றது, செயல்படுத்துகின்றது. உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு உங்களால ஹேண்டில் பண்ண முடியாத சூழ்நிலையோ, நோயோ, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, அப்பதான் பாருங்க கடவுளை நினைப்போம். இறைவா என்னால் தாங்க முடியவில்லையே. அப்பதான் பக்தி ரொம்ப அதிகமா இருக்கும். இதுக்கு மேல நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு தெரியும் போது தான் என்ன பண்ணுவோம்? நம்ம மீறிய சக்தியை நோக்கி நாம் நகர துவங்குவோம், நினைக்க தோன்றும். அது ரொம்ப ஆழமா நினைப்போம். இதுக்கு காரணமே இந்த பேரானந்த சக்தி நினைந்து அதை நோக்கி நகர்வதற்காகத்தான் இதை செய்கின்றது என்பதை புரிந்து கொண்டால் தீர்வே மிக பெரும் ஒரு விடுதலை. எப்படி ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டு நடைபயணம் செய்கின்ற பக்தர்களுக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்கின்ற உணர்வாக எப்படி மாறியதோ, அதுவும் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நான் பிறந்ததே இந்த பேரானந்தத்தை உணர்வதற்காக என்று புரிந்து கொண்டோமானால், வாழ்கின்ற வாழ்க்கை இனிமையாக மாறும். நெளிவு சுழிவுகளை முழு கவனத்தோடு கவனித்து வாழ்க்கையை இனிமையாக, ஆரோக்கியமாக, வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை செய்து கொண்டு பேராசையில் சிக்காமல் நடப்போம். ஒரு கேள்வி எழும்பும். எதுக்கு இந்த பேராசையை உருவாக்குறாரு? எதுக்கு இந்த கவனக்குறைவை உருவாக்குறாரு? இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான். பேரானந்தத்தை உணர்வது, அடைவது,
அதை சென்றடைவது, அதை உணர்வது, அதோடு இணைந்து பிறவா நிலையை அடைவது. இதுதான் பேரானந்த சக்தியின் பார்வையில் என்கின்ற வார்த்தையில் நான் சொல்கின்றேன். ஒரு சாதாரணமா இத பத்தி சிந்தனை பண்ணாம சாதாரணமா நிம்மதியா வாழ இயலாது. ஏதாவது ஒரு சிக்கல்ல சிக்கி சிக்கி தாங்க முடியவில்லை என்று எல்லா மனிதனுக்குள்ளும் நடக்கின்றது. நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் பாருங்க. ஆரோக்கியத்துல சிக்கியிருப்பாங்க, இல்ல பேர் புகழ்ல சிக்கியிருப்பாங்க, இல்ல கௌரவத்துல சிக்கியிருப்பாங்க, இல்ல உறவுகள்ல ஏதாவது ஒரு விஷயத்துல முடிச்சுகள் ஏற்பட்டு ஒரு சனமாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில் என்னால் இதை தாங்க இயலவில்லை என்று புலம்பிருப்பான். புலம்ப வைக்கின்றது. அதை செய்வதே பேரானந்த சக்தி தான். அதற்கு அடிப்படையான காரணம், நீ முக்தியை நோக்கி, பேரானந்தத்தை நோக்கி, இறைவனை நோக்கி நகர்ந்தே தீர வேண்டும் என்பதுதான் பிறப்பின் ரகசியம். அது எல்லா மனிதர்களுக்கும் நடக்கின்றது. பேரானந்த சக்தியின் பார்வையில் அனைத்தும் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அவன் அருளின்றி ஓர் அணுவும் அசையாது. அது உண்மையே. ஒரு அணுவு கூட அசையாதும்பாங்க. அவருடைய பார்வையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டோமானால் அவரைத்தான் நாம் உணரப் போகின்றேன். அது ஒரு பெரிய கிஃப்ட். என்னன்னா, இந்த இயற்கை சக்தி, கடவுள் சக்தி பேரானந்தத்தில் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்வது ரொம்பவும் அவசியம். பரிபூர்ண நிறைவு, பூரணத்துவம். இந்த பூரணத்துவத்தை நோக்கிதான், முழுமைத்தன்மையை நோக்கிதான் நாம் நகர்கின்றோமே தவிர, எல்லாமே பார்த்தீங்கன்னா பயம் உருவாகும் பாருங்க. ஐயோ எப்படி ஆகுதுன்னு தெரியலையே, என்ன நடக்குதுன்னு தெரியலையே. இதுக்கு காரணமே நாம் எதை நோக்கி போகின்றோம் என்று தெரியாத குழப்பத்தினால் ஏற்படுகின்ற காரணமில்லாத பயம். கவலை கொள்ளாதீர்கள். பூரணத்துவத்தை நோக்கிதான் பிரபஞ்சம் இயங்குகின்றது. பூரணத்துவத்திலே தான் பிறந்தது, பூரணத்துவத்தில் தான் நடக்கின்றது, பூரணத்துவத்திலே தான் முடியும் போகின்றது. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. எல்லாம் பூர்ணத்துவம். பூரணத்திலே பிறந்தோம், பூரணத்திலே வாழ்கின்றோம், பூரணத்தை நோக்கியே செல்வோம். இந்த பூர்ணத்துவத்தை தான் நான் பேரானந்த சக்தி என்று பிரயோகம் செய்கின்றேன். பரிபூர்ண நிறைவு. இந்த சத்சங்கத்தின் மூலமாக நான் இறுதியில் சொல்வது, நீங்கள் அடையப் போவது, உணரப் போவது பேரானந்தத்தை தான். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை அதை நோக்கிதான் செல்கின்றது. உங்களுக்குள் ஆன்மீகம் சார்ந்து, கடவுள் சார்ந்து, பக்தியை சார்ந்து இயக்கம் வந்தாலும் சரி, தேடுதல் வந்தாலும் சரி, அதுவும் பேரானந்தத்தை நோக்கி, இறுதித்தன்மை நோக்கிதான், பூர்ணத்துவத்தை நோக்கிதான் நகர்கின்றது. சமுதாய வாழ்க்கையில் வாழ்கின்ற மனிதனும் சரி, அவன் தேடுவதே பூர்ணத்துவத்தை தான். எல்லாம் அடுத்தடுத்த படியில வந்துகிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். எல்லாரும் படிக்கட்டை நோக்கி நகர்கின்றார்கள். எப்படி ஐயப்பன் சாமியுடைய 18 படிகள். ஒவ்வொரு படியா நகர்றோம். எல்லாம் பரிணாமமே. எப்படி ஓர் அறிவில் இருக்கக்கூடிய ஆன்மா 6வது அறிவுக்கு வந்ததே பரிணாமம். அதுவே வளர்ச்சி.
அப்ப நிச்சயமாக நம் வாழ்க்கை பரிணாமத்தை நோக்கி, அந்த பரிணாமமும் உயர்ந்த அனுபவம் என்கின்ற பேரானந்தத்தை நோக்கிதான் நகர்கின்றது. இதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை நிம்மதியாக வாழ இயலும். நீங்களே உங்க வாழ்க்கைய ஸ்டடி பண்ணி பாருங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி, நாம என்ன நிலையில இருந்தோம்? எந்த பரிணாமத்தை நோக்கி என்ன உணர்ந்திருக்கோம்னு யோசிங்க. என்ன புரிதல் ஏற்பட்டிருக்கு என் வாழ்க்கையில்? என்ன பக்குவத்திற்கு வந்திருக்கிறோம்? நிச்சயமாக புரிதலும், பக்குவமும் நடந்தே தீரும். புரிதலும், பக்குவமும் நடந்தே தீரும். இதை பற்றியும் கவலை கொள்ளாதீர்கள். நீங்கள் பரிபூரண பேரானந்தம் என்கின்ற இயற்கை சக்தியை நோக்கி, கடவுள் சக்தியை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொண்டு, இந்த பேரானந்த சக்தியை நினைந்து நிறைவாக வாழுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் எல்லோரும் இந்த சத்தியத்தை உணர்வீராக. உங்கள் எல்லோருக்குள்ளும் ஆத்மானந்தத்தை உணர்வீராக. ஆனந்தத்தை உணர்வீராக. ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றிகள். மீண்டும் சந்திக்கின்றேன்.